அனைவருக்கும் வணக்கம். கல்லூரி காதல் காதல் என்று சொன்னவுடன் நம்ம எல்லோருடைய மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு எத்தனையோ உணர்வுகள் இருக்கு. பசிங்கிற உணர்வு இருக்கு, தாகம்ங்கிற உணர்வு இருக்கு. அதே நேரத்தில் காதல் என்ற உணர்வு, பசி தாகத்திற்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? பசி என்ற உணர்வு சாப்பிட்டவுடன் அடங்கி போயிடும், சோறு போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். தாகம் ஏற்பட்டவுடன் தண்ணி குடித்த உடனே தண்ணி போதும் அப்புறம் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிடுவோம். ஆனால் காதல் என்ற உணர்வு ஏற்பட்டவுடன் அது என்ன செய்துன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் அந்த வயது. ஏன் கல்லூரி காதல்னு எடுத்திருக்கோம்? அந்த கல்லூரி பருவத்தில் தான் காதலே தொடங்கும். திருச்சி மாவட்டத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன. அதில் நாங்கள் பார்த்த பல சிறப்புகளில் இப்பொழுது ஒரு சிறப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது என்ன என்பதை திரையில் பாருங்கள். பார்த்து முடித்த பின் உங்களை நான் சந்திக்கிறேன். கலை கலைக்காக என்பது சுயநலம், கலை மகிழ்விற்காக என்பது நல்ல மனநலம், கலை மக்களுக்காக நல்ல மாற்றத்துக்காக என்பது பொதுநலம். இதோ நாட்டியமாடிடும் அழகிய கால்கள், இனிய இசை தரும் அன்பு விரல்கள், நல்ல தாளம் தரும் அரிய அசைவுகள், மயக்கும் பாடல் தரும் தங்க குரல்கள், அழகிய கலைகளை கற்றிட பருகிட ஆசியாவிலேயே கலைகளுக்கான முதல் கல்லூரி, அதுதான் திருச்சி கலைக்காவேரி. திருச்சியில் புறப்பட்ட இந்த கலைக்காவேரி உலகெங்கும் இன்னும் ஓடி வருகிறது. நல்ல கலைகள் வளரட்டும், அன்பு மனங்கள் மகிழட்டும், மனித நேயம் தழைக்கட்டும். ஒரு சப்பானியையும் ஒரு பரட்டையும் வைத்து 16 வயதினிலேன்னு ஒரு படம் எடுத்தார். யாரு? இயக்குனர் பாரதி ராஜா. ஒரு கதாநாயகனை அவ்வளவு கன்றாவதியாக நீ இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு கேவலமான உருவத்தில் உள்ள ஒரு கதாநாயகனை காதல் செய்ய வைத்து 16 வயதினிலே என்று பெயர் வைத்து அதையும் வெற்றி படமாக்கி காட்டியவன் பாரதி ராஜா என்ற ஒரு அற்புதமான தமிழன். அதே பாணியில் இன்னொரு சினிமா வந்துச்சு, 36 வயதினிலே. யாராவது போய் பார்த்தோமா? 36 வயசுலையா? இதை ஏன்டா பார்ப்பேன்? 16 வயதினிலே கோமணம் கட்டின கமலஹாசனையும் பீடி குடிக்கிற ரஜினிகாந்தையும் பார்த்த இந்த சமுதாயம் 36 வயதினிலேங்கிற படத்தில் ஜோதிகா அழகா இருந்தும் பார்க்க மாட்டேன்ருச்சு. காரணம் வயசு கூட. எங்கேயாவது 42 வயதான பருவமங்கை, 59 வயதான பருவமங்கைன்னு எழுதுறானா? ஏன் இந்த நம்பரை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கான்? 16. அதுதான் கல்லூரிக்குள்ளே நுழையிற வயசு. அதனால தான் கல்லூரி காதல் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். எத்தனையோ பிள்ளைகளை பார்ப்பாங்க, ஆனால் ஒரு பொண்ணை பார்த்து அது மனசில் ஒரு சலனத்தை உண்டாக்கிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க. அவன் படுற பாடு உண்மையிலே பாவமாக இருக்கு. அந்த பயலுக படுற பாடு யாரை பார்த்தாலும் சிரிப்பேன். எதிர்த்தாப்புல அவங்க அப்பா வருவார், வாங்க மாமாங்கிறேன். அவங்க அப்பாட்டே நான் அப்பாடா அப்படியா சொல்லவே இல்லை, உங்களையெல்லாம் இப்போ அப்படி மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறான். கூட அம்மா கூட பிறந்த பெரியம்மாவை ஆன்ட்டிங்கிறான். டேய் பெரியம்மாடா, நான் என்னைய பெரியம்மா அப்படின்னு கூப்பிட்றவன் என்னடா அத்தைங்கிற அப்படின்னு. அவனுக்கு யாரை பார்த்தாலும் மாமா அத்தை அப்படியே தெரியும். அது ஒரு பரபரப்பான உணர்வு. அவங்க காதலி வீட்டுக்கு முன்னால் படுத்திருக்கிற நாயை கூட நேசிப்பேன். என்ன காரணம்னா அது முன்னாடியே படுத்திருக்கான் 24 மணி நேரம். இது கூட என் காலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம போய் நின்னா செருப்பு எடுத்து காட்டுறாங்க. இந்த நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானு. அந்த கல்லூரி காதல் மக்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா, வேதனையை உண்டு பண்ணுகிறதா
என்பதை எங்களுடைய பேச்சாளர்கள் உங்கள் முன்னால் பேச வருகிறார்கள். கல்லூரி காதலில் முதலில் பேச வருபவர் உங்கள் பலத்த கரவொலியோடு பிரபாகரன். இன்றைய கல்லூரி காதல் மகிழ்ச்சியைத்தான் தரப்போகிறது, தந்து கொண்டிருக்கிறது என்று பேச போகிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா சார்? பூச்சிக்கு காதல் இருக்கு, புலி காதலிக்குது, காட்டுல சிங்கம் காதலிக்குது, மிருகங்கள் எல்லாம் பறவைகள் காதலிக்குது, மிருகங்கள் எல்லாம் காதலிக்குது. மாணவர்கள் நாங்கள் காதலித்தால் என்ன தப்பு? பூச்சி கூட காதலிக்குது. ஆனால் பூச்சி என்ன ஜாதின்னு அதுக்கு எதுவுமே தெரியாதியா. மனுஷன் தானே அதெல்லாம் பார்க்குறான். சிங்கத்தில் ஏதாவது ஜாதி பார்க்குதா? சிங்கத்துக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா? இல்லை சிங்கம் லவ் பண்ணதுக்காக ட்ரெயினில் அடிபட்டு சாகுதா? இல்லை அருவாள் எடுத்து வெட்டி கொள்றானா? இல்லையா. அதனால தான் அதுக்கு சந்தோஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லார்ட்டையும் கேட்குறேன், கல்லூரி சேர்த்தவனே நீ நல்லா படிக்கணும், இந்த வயசு தான் படிக்கிற வயசு, இந்த வயசு தான் விளையாடுற வயசு, இந்த வயசுல தான் எல்லாம் வரும்னு சொல்றீங்களே, காதலும் அந்த வயதில் தான் வரும். வர முடியாது நம்ம சொல்ல முடியாது. அது வரலன்னா தான் அந்த வயதில் பிரச்சனை. அந்த காதலை நாம் எப்படி கொண்டு செல்லுகிறோம் என்பதில் தான் நாங்கள் இருக்கிற சூழ்நிலை. அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகா சொன்னார், காதல் என்பது வினோத நெருப்பு, அதை பற்ற வைக்கவும் முடியாது, கட்டி அணைக்கவும் முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இந்த கல்லூரி காதல் தான் சாதி என்பதை ஒழித்திருக்கிறதுன்னு சொல்றேங்க. உண்மையா சொல்றேன். ஏன் தெரியுமா ஐயா? வேறொரு சமூகத்தை சேர்ந்தவனை இறந்துட்டான், அவனை எங்க சமூகத்தில் அடக்கம் புதைக்க வேண்டிய இடத்துல நீங்க புதைச்சிட்டீங்கன்னு சமீபத்தில் புதைச்சிட்டு வச்சுட்டு போன பணத்தை தோண்டி நடுராத்திரி வெளியே போட்டுட்டு போயிட்டாங்க ஐயா ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலை நடந்து வருகிறது. அதை எது ஒழிக்குதுன்னு கேட்குறீங்களா? இந்த காதல் தான். சாதிக்கு சாதி கல்லறை இருக்கிற இந்த சமூகத்தில் ஜாதிக்கே கல்லறை கட்டுகிற வேலையை செய்து கொண்டிருப்பது காதல் தான் என்பதை யாராலையும் மறுத்துவிட முடியாதுங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்களேன். நடந்த விஷயம், ஒரு பையன் சரியா படிக்க மாட்டான் கல்லூரியில், ஆனால் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த எங்கள் கல்லூரியில் அந்த பெண்ணு சொல்லிடுச்சு, இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர், நீ ஒரு நிலைக்கு வந்தால் தான் நம்முடைய திருமணம் நடக்கும் என்று சொன்ன பொழுது அவன் அந்த பொண்ணு சொன்னதுக்காகவே சரியாக படிக்காதவன் ஒரு 2 மாதம் 3 மாதங்கள் காவல்துறையில் சேரணும் பயிற்சி எடுத்து ஓடி எக்ஸாமுக்கு படித்து இன்னைக்கு பிசி ஆகிட்டான். 2 பேருக்கும் பேசி திருமணம் நடக்க போகிறது. நீங்கள் அந்த காதல் அவனை வெற்றியாளனாக சாதனையாளனாக மாற்றி இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது கல்லூரியிலும் சரியாகத்தான் வரும். அது நிச்சயமாக ஒரு மனிதனை வழிபடுத்தும் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதலை பிரபாகரன் பேசினார். பிரபாகரன் என்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு உள்ளமெல்லாம் உடலெல்லாம் புல்லரிப்பதற்கு காரணம் தமிழர்கள் மிகவும் நேசித்த பெயர் பிரபாகரன் என்ற பெயர். அதனால தான் ஜாதி ஒழிய வேண்டும் என்று பிரபாகரன் சொன்னவுடன் அதற்கென்று ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக யோகலட்சுமி. ஐயா, காதல்னு ஒன்று இல்லைன்னா பிப்ரவரி 14 மட்டும்தாங்க ஐயா வருத்தம். காதல்னு ஒன்று இருந்துச்சு, வருஷம் ஃபுல்லா வருத்தம் தாங்க ஐயா. அதுவும் இந்த படிக்கிற வயசுல கல்லூரி காலத்துலலாம் காதல் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளின்னு வந்துருச்சு, அவ்வளோதான் ஐயா. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க ஐயா. இந்த காதல் செட் ஆகணும்னே ஒரு சில பொய்யெல்லாம் வச்சிருக்காங்க, புக்கு போட்டிருக்காங்க, வாங்கி படிங்க. பையன் சொல்வான், இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லை. டேய், நீ பார்த்ததே 10 ஃபிகர் தான், அதுல எப்பறம் உலகத்திலேயே அழகான பொண்ணு? இவன் எப்படி கிளியோபேட்ராவை உஷார் பண்ணிட்டான். அந்த பொண்ணு சொல்வா, என் லைஃப்ல இப்படி ஒரு ஜென்டில்மேனை நான் பார்த்ததே இல்லை. நீ வாழ்ந்ததே 18-20 வருஷம், அதுக்குள்ள என் லைஃப்லயே இனிதான் உனக்கு லைஃபே ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணுக்கு 20 வயசுல 18 வயசுல உரிமையான உண்மையான உறவுன்னு சொன்னா அது அப்பா தானே சார்? இன்னைக்கெல்லாம் லவ் செட் ஆகுன்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிக்கணும். அவனுங்களுக்கு பிடிச்சா அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காது, சொந்தக்காரங்களுக்கும் பிடிச்சிச்சுன்னா ஜாதி கலவரம்னு ஒன்று வரும். எங்க ஜாதியில இப்படியெல்லாம் புளிக்குழம்பு வைக்க மாட்டோம். ஏன் வச்சா திங்க மாட்டியா? எங்க ஜாதியில ரசத்துக்கு இந்த புளியை ஊத்த மாட்டோம். ஏதோ ஒன்று புளினா புளிக்க தான் செய்யும். எந்த புளி துவரடிக்குது கசக்குதுன்னு சொல்லுங்க, அந்த புளியில வாங்கி கரைச்சி ஊத்துறோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நீ கல்யாணம் மட்டும் பண்ணி வை. பொண்டாட்டி விஷம் வச்சாலும் ரசம் வச்சாலும் உனக்கு தெரியாது. எந்த ரசம் வச்சா உனக்கு என்ன, எங்க ஜாதி உங்க ஜாதின்னு. எப்படியும் காதல் செட் ஆக போறதில்ல, செட் ஆனா கல்யாணம் பண்ண போறதில்ல. எதுக்கு காதலுக்காக ரிஸ்க் எடுத்து கடைசியில ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட போறியா? இல்ல
நான் யாரு, எதுக்கு பிறந்தேன், என்னோட ஐடென்டிட்டி என்ன, என்னோட கெரியர் என்னன்னு நீ வாழ்ந்து இந்த உலகத்தையே ஓம் பின்னாடி வர வைக்க போறியா, இல்ல படிக்கிற வயசுல ஒண்ணுமே தெரியாத வயசுல ஒரு பொண்ணு பின்னாடியோ பையன் பின்னாடியோ நீ போக போறியான்னு யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்கறான்னா அந்த பையனோட கண்ணுல அவ அப்பா தெரியணும். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கறான்னா அந்த பொண்ணோட கண்ணுல அவ அம்மா தெரியணும். அந்த காதல் தான் சார் நிலைக்கும். அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டப்ப அவங்க அப்பா வந்தாலே சந்திரமௌலி சந்திரமௌலி அப்படின்ட்டு அவர் முன்னாடியே கூப்பிடுறானே ஒழிய எந்த பொண்ணு முகத்துல அப்பாவை பார்க்குறேன், அதெல்லாம் நடக்கிற காரியம் சார் இருக்கு. ஐயா, இந்த ட்ரெஸ்ஸு, நான் யூஸ் பண்ற பொருள், பயன்படுத்துற ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளும் யாரோ எனக்கு வாங்கி கொடுத்தது. அவங்களோட பர்மிஷன் கேட்காம இதை நான் யாருக்கும் கொடுத்துட முடியாது. அதே மாதிரி தான் இந்த உடம்பு, இந்த உயிர் எல்லாமே அப்பா அம்மா கொடுத்தது சார். அவங்கள கேட்காம எப்படி நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் முடிவு பண்ணிக்கிறீங்க? அருமை அருமை, எல்லாம் கைதட்டணும், இதுக்கு ரொம்ப முக்கியம். காதல் தப்பு இல்ல, காதல் வர வயசு தான் தப்பு. நன்றி, வணக்கம். ஆஹா, யோகலட்சுமி ஒரு புதுமையான பாணியில் கொண்டு போயிருக்காங்க. ரசத்தில் ஜாதி இருக்காயா கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி. எந்த வீட்டுக்காரன் வீட்டு ரசமும் புளிக்கத்தானையா செய்யுது. இதில் என்னடா ரசமே உன் வீட்டில் ஒன்றா இருக்கும்போது என்னடா ஜாதி, அன்புக்கு எதிரா ஜாதின்னாங்க. எனக்கு கொடுத்த என்னுடைய இந்த உடல், எனக்கு கொடுத்த இந்த உடைகள், இது எல்லாம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது. அதை எந்த நேரத்தில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய இன்னொருவன் அதை தீர்மானிக்க கூடாது என்ற ஒரு புதுமையான சிந்தனையை யோகலட்சுமி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹரிபாலகிருஷ்ணன். உலகத்துல எல்லாமும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது கிடையாது. அன்னாச்சி பழங்கள்ல விதை இல்லை, அத்தி பலாமரம் பூப்பதில்லை, அரேபியாவில் நதிகள் இல்லை, அண்டார்டிகாவில் மரங்கள் இல்லை, இந்தியாவில் எரிமலை இல்லை, சிங்கப்பூரில் காகங்கள் இல்லை, சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வாழ்றதில்லை, யானையோட தும்பிக்கையில் எலும்புகள் இல்லை, ஆமைக்கு பற்கள் இல்லை, நட்சத்திர மீனுக்கு மூளை இல்லை, நண்டுக்கு தலையே இல்லை, காதலுக்கு கண் இல்லை, காதலிக்காத மனிதன் இல்லை, காதலை சொல்ல தைரியம் இல்லாதவன் வாழவே தகுதி இல்லை. சார், கடலோட ஆழத்தை தெரிஞ்சிருக்கணும்னா அவன் முத்து குளிக்கிறவனா இருக்கணும். கல்லூரி வாழ்க்கையோட ஆழம் தெரிஞ்சிருக்கணும்னா அவன் காதலிக்கிறவனா இருக்கணும். சார், இன்னைக்கு கல்லூரி காதலில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிஞ்சிறது செருப்படி தான் போற போக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் கேட்குறேன், எங்க இளைஞர்கள் என்ன கல்லூரி காதலில் மட்டுமாங்க செருப்படி வாங்குறான்? நல்லா பாருங்க, காலேஜ் முடிச்சா அரியர் செருப்படி, அரியரை முடிச்சா வேலை இல்லை செருப்படி, வேலைக்கு போனா சம்பளம் பத்தல செருப்படி, சம்பளம் பத்துச்சுன்னா போனஸ் வரல செருப்படி, போனஸும் கிடைச்சுன்னா லோன் அடைக்கணும் செருப்படி, கடன் அடைச்சு முடிச்சானா கல்யாணம் பண்ணணும் செருப்படி, கல்யாணம் பண்ண அவனை காலம் பூரா செருப்படின்னு செருப்படியிலே வாழ்ற ஒரு சமுதாயமா எங்களுடைய இளைஞர்கள் சமுதாயம் இருக்கிற பட்சத்துல காதலிக்கலையேன்னு கஷ்டப்பட்டு நீங்க வெறுப்புல அடி வாங்குறதை விட காதலிட்ட இஷ்டப்பட்டு செருப்புல அடி வாங்குறது எவ்வளவோ மேலுன்னு சொல்றதுதான் எங்களுடைய இளைய சமுதாயம். தம்பி, நீ சொன்னதிலே ஒரு அரிய உண்மை தெரியுமா? கல்யாணம் பண்ண பிறகு காலமெல்லாம் செருப்படின்னா பாரு. அது எப்படி தம்பி, கல்யாணமே பண்ணாம அந்த செருப்படி எப்படி நீ உணர்ந்தன்னு எனக்கு புரியல. அதாவதுங்க, ஏன் மலைக்கோட்டையில இருந்து கீழே விழுந்தா செத்துருவோன்னு விழுந்து பார்த்து தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தவன் விழுகிறன பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். காதல்ல செருப்படி வாங்குறீங்களேன்னு சொல்லிட்டு இருக்க சமூகத்தை பார்த்து நான் கேட்கிறேன், மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார்ட்ட போக 417 படியை பார்க்கணும், பழனிமலை முருகன் ஆண்டவனை பார்க்க 693 படியை பார்க்கணும், திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலபதியை பார்க்க ஆயிரக்கணக்கான படியை பார்க்கணும். மனசுல நினைச்ச புள்ள மணமேடையில வந்து உட்கார ஒரு செருப்படியை கூட பார்க்கலன்னா என்ன சார் காதல் வாழ்க்கை? செருப்பால ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா போல இருக்கு. இல்லாட்டி இந்த பொருள் உன்னை விட்டு இன்னும் போகவே மாட்டேங்குது. மாணவன்கிட்ட பார்த்தீங்கன்னா அவனுடைய காதலில் 2 வகை இருக்கு. டேஸ்காலர் பசங்களுக்குள்ள காதல் வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஹாஸ்டலரில் இருக்கக்கூடிய பசங்களுடைய காதல் வேற மாதிரி இருக்கும். அது என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா, எந்த சட்டையை போட்டு போய் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணலான்னு நினைச்சா அது டேஸ்காலர் பசங்களுடைய காதல், எவன் சட்டையை போட்டு போய் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணலான்னு நினைச்சா அதுதான் ஹாஸ்டலரோட காதல். காதலில் முன்னோடியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. எந்த காதல் வந்தாலும் நட்பை பிரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்பை பிரிக்கிறதாங்க காதல் இல்லை. நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும், நிகழ்வுகள் மாறலாம். நேற்று
நினைவு இன்று நிஜம் நாளை கனவு, நினைவுகள் மாறலாம். நேற்று கருவறை இன்று வாழ்க்கை, நாளை கல்லறை, இருக்கும் இடம் மாறலாம். நேற்று தோழி இன்று காதலி, நாளை மனைவி, பெண்கள் கூட மாறலாம். நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன், நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு சொன்னா சார், எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அம்மாங்கிறவங்க உயிர் மாதிரி, அப்பாங்கிறவங்க மூளை மாதிரி, காதலிங்கிறவங்க இதயம் மாதிரி, ஆனா நண்பன் ரத்தம் மாதிரி. ஏன் தெரியுங்களா? உடம்புல எங்க அடிபட்டாலும் முதல்ல வர்றது எங்களுடைய ரத்தம் தான் சார், எங்களுடைய நண்பன் தான் முதல்ல வருவான். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான திருமணங்கள், காதல் திருமணங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொன்னா, தாலி கட்ட காதலன் வருவான், மாலையை மாத்த காதலி வருவா, நடத்தி வைக்க நண்பன் தான் சார் வரணும். நட்பை ஒருபோதும் காதல் பிரிக்காதுன்றதுக்கு இதை விட எனக்கு எடுத்துக்காட்டு வேணும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. கல்யாண வீட்டில் ஒருத்தன் சந்தோஷமா இருக்கானா, அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சவனாகவோ பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சவனாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. பந்திக்கட்டில் சோறு வைக்கிறானே, அவனுக்கு தெரிஞ்சவனா இருந்தா போதும். அதே மாதிரி தான் காதலில் ஒருத்தன் சந்தோஷமா இருக்கானா, பஸ்காரா போட்ட பொண்ணு வேணும், மாடர்ன் பைக் வச்சிருக்க பையன் வேணும்னு அவசியம் இல்லை. சேர்ந்து வாழணுன்ற மனசு இருந்தா போதும், காதல் ஜெயிச்சிடும் சார். காதல்ல நேசிக்கிறவங்க இருக்காங்க, காதல்ல எதிர்க்கிறவர்களும் இருக்காங்க. என்ன தெரியுங்களா? இந்த விவசாயத்தை நேசித்த இளைஞர்கள் தான் மீத்தேனை எதிர்க்கிறார்கள். தன்னுடைய பயிர்களை நேசித்த இளைஞர்கள் தான் ஹைட்ரோ கார்பனை எதிர்க்கிறார்கள். சுத்தமான காத்தை நேசித்த இளைஞர்கள் தான் ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளை நேசித்த இளைஞர்கள் தான் நியூட்ரினோ திட்டத்தை எதிர்க்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி சரியான ஏழையை காதலிக்கிற இளைஞர்கள் தான் ஏழை தாயின் மகன்களை இந்த நாட்டில் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், காதலிப்போம் காதலிப்போம், நம்மை பார்க்கும் பெண்ணை மட்டுமல்ல, நம்மை காக்க வேண்டிய இந்த மண்ணையும் காதலிப்போம்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நீலவேணி காதலுக்காக மறுத்து பேச வருகிறார். சந்தியாவை காதலித்து விந்தியாவிற்கு வாக்கப்பட்டு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னாள் காதலர்களே, அல்வாவும் அரியரும் தான் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்தும் அழகிய பெண்களையே தேடி தேடி காதலித்துக் கொண்டிருக்கும் இந்நாள் இளைஞர்களே, ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடியில் வந்து காதலிக்கும் 90s கிட்ஸுகளே, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கலர் கலராக ட்ரெயின் விட்டு எங்களை சாகடித்தே காதலிக்கும் 2K கிட்ஸுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கல்லூரிக்கு போனவனே படிக்கணும், வேலைக்கு போனவனே எவனாவது போறானா? இல்ல, பொண்ணை உஷார் பண்ணணும், ஊர் சுத்தணும் தான் போறான். ஆனா முக்கியமான அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவன் எந்த பொண்ணை உஷார் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த பொண்ணு தான் பயங்கர உஷாராவே இருக்கும். கண்டிப்பா அந்த பொண்ணை அவனால உஷார் பண்ணவே முடியாது. நமக்கு தேவைப்படுறது பக்கோடாவா தான் இருக்கும், கிடைக்கிறது பஞ்சு முட்டாயா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு தான் இன்னைக்கு பல பேர் காதலிச்சிட்டு இருக்கான். உண்மையாவே பசங்களா, நீங்க ஒரு பொண்ணுக்கு லவ், இந்த பயலுகளை கொஞ்சம் மரியாதையா தான் பேசுவேன். நம்ம பசங்க தானே, அதெல்லாம் கோச்சுக்க மாட்டாங்கல்ல. உண்மையாவே பசங்களா, நீங்க ஒரு பொண்ணு கிட்ட போய் லவ் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க காதல சொன்ன உடனேயும் அண்ணா ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை நம்பலாம். ரெண்டாவது, ஐயோ எங்க அப்பா காதலிச்சா என்னை வெட்டிடுவாரு அப்படின்னு சொல்ற பொண்ணை கூட நம்பலாம். மச்சி, உன்னை பார்த்து 100 வருஷம் நான் உன் கூட தாண்டா வாழுவேன் செல்லோன்னு சொல்றவளை மட்டும் நீ நம்புனேன்னு வை, நீ பூட்ட கேஸ் தான். அதே மாதிரி பசங்கள ஒரு 4 டைப் பசங்க இருக்காங்க. என்ன பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தான் மோசமா? காதலிக்கிறதுல பசங்க ஒரு 4 டைப்ல இருக்காங்க. 1, கமிட் ஆனவன், அவனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, அவன் கவலையே பெரிய கவலை. 2வது, பிரேக்கப் ஆனவன், அவன் உலகத்துல இருக்கானான்னு அவனுக்கே தெரியாது, நம்ம அவனை பத்தி கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. 3வது, சிங்கிள்ஸ், இவன் பாவம், அவனுக்கு எதுவும் தெரியாது, பொழைச்சு போட்டோம். ஆனா இந்த மொரட்டு சிங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு திரியுறாங்க பாத்தீங்களா? பொம்பளை பிள்ளைங்களா, அவங்கள மட்டும் நம்பாத. ஏன் தெரியுமா? சிங்கிளாவது அவனுக்கு எந்த பொண்ணுகிட்டையும் பேசவும் தெரியாது, ப்ரொபோஸ் பண்ணவும் தெரியாது, அவனை ஒதுக்கி விட்டுறலாம். ஆனா அந்த மொரட்டு சிங்கிள்னு சொல்றான் பாருங்க, இவன் ஒரு நாளைக்கு 10 பேரை பார்த்து 5 பேரை கரெக்ட் பண்ணி 3 பேரை டைம் பாஸ் பண்ணி 2 பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு பிள்ளையாவது கரெக்ட் ஆகுமான்னு பார்ப்பான். ஆனா அதுவும் அவனுக்கு செட் ஆகாது. ஆனா கடைசி வரைக்கும் ஆன்லைன்ல உட்காந்துருக்கிறது எவனா அவன் தான் உட்காந்துருப்பான். கேட்டானா மொரட்டு சிங்கிள்ரா. நீங்க நல்லா நடந்து போயிட்டு இருக்க ஒரு லவ் ஜோடியை பாருங்களேன், எங்கேயாவது ஒரு லவ் ஜோடி நடந்து போனாங்கன்னா பாருங்களேன், பையன் சும்மா பாக்குறதுக்கு விஜய் தேவகொண்டா மாதிரி இருப்பான், பொண்ணு இடிச்சு போன இட்லி குண்டா மாதிரி இருக்கும். காதலோட தலையெழுத்தே இதாயா, ஒரு அட்டு ஃபிகருக்கு குட்டு பாயா கிடைச்சிருப்பான், ஒரு குட்டு ஃபிகருக்கு அட்டு பாயா தான் கிடப்பான். இது மட்டும் கிடையாது, முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கால் பண்றதுல இருக்கு மேட்ரே, அங்கதான் விஷயமே இருக்கு. பொண்ணுங்க பேசிட்டு இருப்பாங்க, போன்ல பேசிட்டு இருப்பாங்க, அப்ப லவ்வர் வெயிட்டிங் கால்ல வருவான். வெயிட்டிங் கால்ல வரும்போது பையன் எதுவுமே கேட்க கூடாது, வெயிட்டிங்லேயே தான் இருக்கணும். அவளா கால் பண்ணோடனே என்னம்மா சாப்பிட்டியாமா தூங்குறியாமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடணும். ஆனா இதே பசங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க வெயிட்டிங் கால்ல போனா உடனே அவன் கால் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பொண்ணு காலையும் மாத்திருவான் ஆளையும் மாத்திருவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல இருக்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாலே காலை கட் பண்ணிட்டு வந்து இவகிட்ட பேசிதான் ஆகணும். அதான் இன்னைக்கு பசங்களோட நிலைமையா இருக்கு. ஏன் இந்த செருப்படி? அம்மா கிட்ட வாங்குற செருப்படி எங்களுக்கு வலிக்கும், காதலி கிட்ட வாங்குற செருப்படி உங்களுக்கு இனிக்கும்னா வாங்குங்க, ஒரே விஷயம்தான்.
காதல் எங்க ஆரம்பிச்சு எங்க தெரியுமா முடியுது ஐயா? காதல் எங்க ஆரம்பிச்சு எங்க தெரியுமா முடியுது? டைரி மில்க்ல ஆரம்பிச்சு டே நைட்ல முடியுது. காலேஜுக்கு போன உடனேமே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆகணும்டா அப்படின்னு நினைக்கிறது பசங்க. காலேஜுக்கு போன உடனேமே நல்ல செட்டில் ஆனவனா பார்த்து லவ் பண்ணணும்டா அப்படின்னு நினைக்கிறது தான் பொண்ணுங்க. ஒரே விஷயம்தான் ஐயா, ஒரு காலத்துல வேணா முகத்தை பார்க்காம குணத்தை பார்த்து மட்டும்தான் காதல் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு பணத்தை பார்த்து மட்டும்தான் காதல் வருகிறது அப்படிங்கிற நிலைமையில எப்படிங்க நாங்க காதல் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும்? காதலிச்சு செருப்படி தான் வாங்குவீங்கன்னா வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்க தீர்ப்பை எங்க பக்கம் தான் தரணும்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீலவேணி இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப அற்புதமான பேச்சு. அதாவது ஒரு காலேஜுக்குள்ளே நம்ம நடந்து இந்த காதலர்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு உணர்வு ஏற்படுமோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள். அதற்கு அடுத்து பேச வருபவர் ரித்திகா. ஐயா, இன்றைய இளைஞர்கள் பெறும் கல்லூரி காதல் நன்மைக்கேன்னு பேச போறேன். எங்களுடைய கல்லூரி காதல் என்பது ஒரு காவியம், அதை படைத்தவர்களுக்கு. காதல் என்பது புனிதம், அதை புரிந்தவர்களுக்கு. காதல் என்பது வெற்றி, அதை பெற்றவர்களுக்கு. காதல் என்பது அன்பு, அதை அடைந்தவர்களுக்கு. எங்கள் கல்லூரி காதல் என்பது பொய், இதை அனுபவிக்காதவர்களுக்கு மட்டும் தாங்க ஐயா. பூமியை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் விஷயங்கள் ரெண்டு தான். ஒன்னு உழைப்பு, மற்றொன்று காதல். உழைப்பு மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் தோன்றிய போதிலிருந்து தோற்றத்திலேயே இருந்திருக்கும். காதல் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல ஆதாம் ஏவாளுக்கு பிறகு மனுஷ தொடர்ச்சியா இல்லாமல் போயிருக்குங்க. ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் காதல் வடிவங்கள் மாறி இருக்கே தவிர காதல் மட்டும் மாறவே இல்லை என்பதுதான் உண்மை. ஐயா, எங்களுடைய கல்லூரி காதல்ன்றது இனிமையான இசைக்கருவி புல்லாங்குழல் போல சார். வாசிக்க தெரியாதவங்க எல்லாம் 1000 ஓட்டை இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. வாசிக்க தெரிஞ்ச எங்களுடைய கல்லூரி இளைஞர்கள் தான் சார் அதை ஊதி பூங்காற்றா மாத்துவாங்க. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. அடி நீதானா அந்த கோயில், யார் வீட்டு சொந்த கோயில், ஆத்தாடி அத உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா. அப்படிப்பட்ட பெருசுக்கே காதல் வரும்போது கல்லூரியில வந்தா என்ன தப்பு? அதை சொல்றதுக்கு தானே சார். அதேதான் சார். காதல்னு சொன்ன உடனே ஐயா கூட வந்தார் பாருங்க. அதுதான் சார் எங்களுடைய கல்லூரி காதல். ஐயா, யாருன்னே தெரியாத ஒரு பையனை ஜஸ்ட் ஒரு கப் காஃபி கொடுத்து அலைன்ஸ் பார்த்து ஜாதகத்தையும் பார்த்து ஜாதகம் சரியா இருந்தாவே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியை தரும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையாதுங்க ஐயா. 100% 10% வாழ்க்கை தான் அங்க நிம்மதியை தரும். மீதி 90% வாழ்க்கையும் பெத்தவங்க நம்மள பார்த்து கட்டி வச்சுட்டாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே நகர்த்திட்டு போறவங்க எத்தனையோ பேர் மறந்துட்டு பேசாதீங்க ஐயா. ரத்த சொந்தம், பந்த சொந்தம் எதுவுமே இல்லாம நமக்காக அங்க அடிச்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா ஒரு மனசு. நமக்காக ஏங்குற ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்கிறது ஒரு வரம் சார். அப்படி ஒரு வரத்தையே அனுபவிக்கிறது எங்களுடைய கல்லூரி காதல் தான். இப்படிப்பட்ட எங்களுடைய கல்லூரி இளைஞர்களால தான் இன்னைக்கு சமுதாயத்துல ஜாதி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஏழை பணக்காரன்ற திமிரு அடக்கிற வரைக்கும் ஜாதியை ஒழிக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் இந்த சமுதாயத்தையே மாத்துறது எங்களுடைய கல்லூரி காதல் தான். பசுமரத்தாணி போல உங்களுடைய மனசுல பதிய வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக புகழ் விக்னேஷ். நலம் நலமறிய ஆவல். ஐயா, உங்களை தான் கேட்குறேன். நீ இங்கு சுகமே, நான் அங்கு சுகமா, நலம் நலமறியாவல். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன். 38 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட லெட்டராக கேட்டாப்ல. எப்படின்னா நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு. 38 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஒன்று காதல் கல்யாணம் பண்ணது, இன்னொன்று என்ன மாதிரி அழகான பையனை பெற்றது. இதுதான் இங்கே பிரச்சனையே. ஒரு மனுஷன் அழகாக இருந்துட்டா வெளில போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஐயா? அது என்ன மாதிரி அழகாக இருந்துட்டா வெளில போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? விக்னேஷ், உன் நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். உண்மையிலே எவனுமே அழகா இருக்கிறவன் கூட நான் அழகா இருக்கேன் அப்படின்னு வெளியில சொல்ல மாட்டான். ஆனால் நீ சொல்றன்னா உண்மையிலே ஒரு தன்னம்பிக்கை உள்ளவனால் தான் இதை சொல்ல முடியும். நாய் நக்கின மாதிரி ஒரு மண்டை, நரி நக்கின மாதிரி ஒரு மண்டை,
8 வழி சாலை மாதிரி மண்டைக்கு நடுவில் ஒரு ஸ்பைக்கு, வீலிங் பண்ணுறதுக்கு KTM பைக்கு, உள்ளையும் வெள்ளையும் கீஞ்ச மாதிரி ஒரு சொக்கா. அது போதும் காதலிக்கலாம் பக்கா. இன்னைக்கு நிலமை அப்படிதான் இருக்கு தலைவரே. இதெல்லாம் எவன் ஏன் கண்டுபிடிச்சது? இது நாய் நக்கின மாதிரி ஒரு தலையை வைக்கணும்னு சொல்லி எந்த பெத்தவனாவது விரும்பினானா? நடுவில் 8 வழி சாலை மாதிரி கோடு கோடாக விளக்கெண்ணெயை தடவி அப்படி தலையை வைங்கடான்ட்டு எவனாவது இளைஞர்கள் மாநாட்டில் கூடி தீர்மானம் போட்டிங்களா? கலர் கலராக இங்கிட்டு ஒரு கலரு இங்கிட்டு ஒரு கலர் அடிக்க சொல்லி எங்கேயாவது வாலிபர்கள் சங்க மாநாட்டில் தீர்மானம் நடந்துச்சா? எவன் தான் கொண்டு வந்து நம்ம ஊரில் சேர்த்தாங்கன்னு தெரில. மாரியம்மன் திருவிழாவில் மஞ்சள் தண்ணி அடிப்பாங்க. காரணம், வெயிலில் ஏற்படக்கூடிய அந்த கிருமிகள் தாக்கக்கூடாதுன்னு திருவிழாவில் கூட மஞ்சள் தண்ணி அடித்தது நமது தமிழருடைய பண்பாடு. ஆனால் இன்னைக்கு கலர் பெயிண்டுகள் எடுத்து மூஞ்சியில் அப்புறம் இது எவன் கொண்டு வந்ததுன்னா வட இந்தியாக்காரன் கொண்டு வந்ததை நம்ம தமிழ் கிராமங்களில் இன்னைக்கு கலர் பெயிண்டுகளில் மூஞ்சியை அப்பிக்கிட்டு இப்படியே வர்றானே. ஒருத்தன் செஞ்ச பைத்தியாரத்தனத்தை நீங்களும் ஏண்டா செய்யணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம கிராமத்து இளைஞர்களை கேட்குறேன். மஞ்சள் தண்ணியோட நிப்பாட்டுங்க, தமிழ் பண்பாடு காப்பாற்றப்படும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஐயா, இந்த ஸ்பீடு ஒரு பாட்டு வந்துச்சு, அப்படியே வேகமாக போயிட்டே இருக்குது. பொண்ணுங்கள்லாம் உமன் இஸ் யமன்றதெல்லாம் சும்மா பேச்சில் தலைவரை. சிசின்னு ஒன்று பைக்கை கண்டுபிடிச்சான், விட்டு ரைடு பாஸ்டா போ. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு குறைஞ்சி 20 இளைஞர்கள் ஆக்சிடென்ட்ல சாவறான். பெத்தவங்க வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வண்டியில் பையன் போறானா சந்தோஷப்பட்டது ஒரு காலம். பையன் வீட்டுக்கு போறவங்க வீட்டுக்கு உயிரோட வருவானு நினைக்கிற எத்தனை பெற்றோர்கள் இருக்காங்க. हमारा है तुम्हारा है நைட் 1000 நோட்டு செல்லாதீங்க, 500 நோட்டு செல்லாதீங்க. லவ் பண்ணணும்னா கூட இன்னைக்கு ஆதார் கார்டு கேட்பாங்க. எவனோ ஓட்ட போற பைக்குக்கு நீ எதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ற வித் ஜிஎஸ்டியோட? அதாவது பாய்ஸ் படத்தோட பரத்துமா இருந்தவன் காதல் பட பரத்துமா ஆயிடுவான். அழகா சொன்னாப்ல, அடி வாங்கறதுக்கு வந்து ஒரு கெத்து வேணும், செருப்படி வாங்கறதுல ஒரு வேற லெவல் வேணும்னாரு. அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். 10 பேர் வந்தாலும் அடிக்கிறதுக்கு லவ் பண்ணால் தெம்பு வேணும் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு தெம்பு வேணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த தெம்பு இருக்குன்னு தெரில. காதல் செய்யலாம், தப்பு இல்லை. கமிட்டட் ஆனதுக்கு அப்புறம் காதல் செய்யுங்க. கமிட்மெண்ட் இப்போ வேணாம். வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய அனைத்து வழிகளும் உங்கள்கிட்ட தான் இருக்கின்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து உங்கள் முன்னால் பேச வருபவர் ராஜலட்சுமி. எங்களுடைய கல்லூரி காதல் மிக அருமையான காதல். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எப்பொழுது மஞ்சோம், எங்கும் மஞ்சோம். வானம் உண்டு, பூமியுண்டு, நீரும் உண்டு, நிலமும் உண்டு, காற்றும் உண்டு. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இதயம் உண்டு, அதில் உனக்கு மட்டும்தான் இடம் உண்டுன்னு காத்திருக்கக்கூடிய என்னுடைய காதலை நினைக்கும் பொழுது கல்லூரி காதல் தான் இனிமையானதுன்னு பேச சொல்றேன். கல்லூரி காதலில் கூட இனிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஓனான பார்த்தா கூட பயப்படுவான். ஆனா தன்னுடைய காதலி பார்த்தானா 60 பேரை கூட அடுத்த செகண்ட்ல அடிச்சு நொறுக்குவான். அந்த காதலுக்கு மட்டும்தான் அந்த இனிமை இருக்குது. கல்லூரி காதலுக்கு மட்டும் தான் அந்த இனிமை இருக்குது. இன்னும் ஒண்ணுங்க, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எங்க வீட்டுக்கு என்னோட லவ் நான் பிஜி ஃபைனல் படிக்கும்போது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரச்சனை பெருசாகி நான் அவரோட பேசாம ஒரு வாரம் இருக்கான். ஆனா திரும்பிய லைன்ல வந்து என்ன பண்றான், என் லவ்வர் சொல்றான், இங்கே பாருடி, உன்னை வந்து நான் உங்கள் வீட்டில் கட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் கட்டி கொடுக்கலாம், உன்னை தூக்கிட வேண்டிய அப்படின்னா. என்னை தூக்க முடியுமாடா அப்படின்னு. இல்லை, நான் +2 படிக்கும்போதே புல்டோசர்லாம் ஓட்டியிருக்கேன்டி, அந்த புல்டோசரில் வச்சுனாச்சும் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். அப்படி ஒரு துன்பமான வேலையிலையும் சிரிக்க வைக்கக்கூடியதுன்னா அந்த கல்லூரி காதல், அந்த இனிமை அதில் தான் இருக்கு நடுவர்களே. இந்த கல்லூரி காதலுங்கிறது வந்து சாதி பார்த்து வருவது அல்ல, சாதிக்க வைப்பதற்காக வருவது கல்லூரி காதல். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சரி, அந்த காதல்ங்கிற ஒரு வண்டியில ஒரே ஒரு தடவையாச்சும் பயணம் செஞ்சு ஏறி இறங்கினவங்கள தான் இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில கல்லூரி காதல், காதல்னாலே மகிழ்ச்சி, அது கல்லூரி காதல் அப்படின்னா மிக மகிழ்ச்சின்னு சொல்லி நன்றி, வணக்கம். கல்லூரி காதலை நிறைவு செய்ய உங்கள் பலத்த கரவொலியோடு பெருவை சந்தோஷ். இன்னைக்கு காதல்ங்கிறது நீங்க கொடுத்துருக்க தலைப்பு பாருங்க, இன்றைய இளைஞர்களின் கல்லூரி காதல். அப்ப காதல் பல வகைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. பால்வாடி காதல், பள்ளி காதல், கல்லூரி காதல், நாய் காதல், பேய் காதல். இப்போ இந்த சமூகத்தில் ஒரு பையனை ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட ஏமாந்துட்டா இந்த சமூகம் அந்த பொண்ணுக்கு கொடுக்கின்ற காதலுக்கு பேர் என்ன தெரியுமா? நாடக காதல். இந்த IPC செக்ஷன் 377 வந்த பிறகு புதுசாக 2 காதல் வந்துட்டுங்க.
ஆணுக்கும் ஆணுக்கும் காதல், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் காதல். இந்த ஸ்டேஜில் தான் இன்னொரு காதல் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், செருப்படி காதல். ஏங்க, புரிதல் இல்லாமல் காதல் வராதுங்க, புரிதல் இருந்தால் காதலே வராது. இந்த தலைப்பை மலைக்கோட்டையில் கொடுத்ததுனால நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே புரியும். இங்கு முச்சந்தியில் எழும் வாகன சத்தங்களை விட முக்கொம்பில் எழும் முத்தங்களின் சத்தம் தானங்க அதிகமாக இருக்கும்போது இந்த காதல் எப்படிங்க மகிழ்ச்சியை தருதுன்னு நீங்கள் சொன்னீங்க. உண்மையாக சொல்கிறேங்க, பள்ளிக்கூடம் படிக்கும்போது குரூப் பிரிப்பாங்க. அந்த குரூப் பிரிக்கும்போது நமக்கு ஒரு பொண்ணு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பொண்ணுடைய குணம் நமக்கு தெரியும், அதாவது கேரக்டர் நமக்கு தெரியும். அந்த கேரக்டர் தெரிஞ்ச பிறகு அவள் மீது ஒரு அன்பு வரும், இனம் புரியாத அன்பு வரும். 12வது முடிச்சு வெளியில் போகும்போது தான் அது காதலுங்கிறதே புரியும். இதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் காலேஜில் போன உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவோம். நீங்கள் ஒரே ஒரு வித்தியாசத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க. கேரக்டர் தெரிஞ்சு லவ் பண்ணால் அது பள்ளி காதல். காதலை சொல்லிட்டு தான் கேரக்டரே தெரிஞ்சுக்கணும்னா அது கல்லூரி காதலுங்க. 96ன்னு ஒரு படங்க, நல்ல அழகான ஒரு காதல் படம். நீங்கள் அந்த படத்தில் ஒரே ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்களேன். விஜய் சேதுபதியும் வருவார், திரிஷாவும் வருவாங்க. விஜய் சேதுபதி நல்லா தாடி வச்சுருப்பார், திரிஷா வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், விஜய் சேதுபதிக்கு கல்யாணம் ஆகிருக்காது. இதுலேருந்து என்ன தெரியுது? காதல்னா எப்போவுமே பொண்ணுங்க உஷாருன்னு தெரியுதுங்க. அதிக நிம்மதியாக கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுச்சுங்க. விஜய் சேதுபதி தான் தாடியை வளர்த்துக்கிட்டு இப்படியே பைய தூக்கிட்டு அலைஞ்சாரு பாவன். ஒரே ஒரு உண்மை என்னன்னா, 96 படம் பார்த்துட்டு கண்ணீரோட வெளியில் வந்த தாடிக்களை விட பாதிலே சண்டை போட்டு போன ஜோடிக்கள் தாங்க அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு காதலிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுற பொண்ணு சாக்லேட் சாப்பிட்டு போகிற சாக்லேட் பேப்பரை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அது குடிச்சிட்டு போடுற கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அது கசக்கிட்டு போகிற பேப்பரை கூட கவர் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுது? காதலிக்கிறதும் குப்பை பொறுக்கிறதும் ஒன்றுன்னு தெரியுது. கார்பரேஷன் லாரி செய்ய வேண்டிய வேலையை காலேஜ் போகிற நம்ம பையன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த காதலை பற்றி பேச வந்துட்டாங்க. ஸ்மைல் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்த காதலை இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்மைலி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே, அதனால தான் இந்த காதல் பிரச்சனைன்னு பேச வந்துட்டேன். இன்னைக்கு ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பொய்யான காதலால் ஏமாந்துக்கிட்டு இருந்து வாழ்க்கையை தொலைத்து விட்டு தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியாத பெண்களிடம் போய் கேட்டு பாருங்கள் இன்றைய கல்லூரி காதலின் லட்சணம் எப்படி இருக்குன்றது. நான் இன்னைக்கு நிறையா பேர் வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்காதீங்க. உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு குட் டச் மட்டும் சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அந்த பெண் மட்டும்தான் பாதுகாப்பாக இருப்பாள். ஒரு ஆண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தால் அந்த ஊரே பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு காதலால் எத்தனையோ பெண்கள் தற்கொலை பண்ணிட்டு போறாங்க, எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையை இழந்து வாழ்றாங்க. நான் இன்னைக்கு இருக்கிற ஆண்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், ஒரு பொண்ணு உன்னை நம்பி வந்தானா அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அது ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு இந்த கல்லூரி காதல் நல்லா இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த புத்தகம் யார் என்று என்னிடம் கேட்டால் நான் அப்பா என்று சொல்வேன். ஏனென்றால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் தன்னுள்குள்ளே புதித்து கொண்டு சிரித்து கொண்டே நம்பிக்கை ஊட்டுகின்ற அந்த தந்தைக்கு நிகரான புத்தகம் இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. அப்படிப்பட்ட அப்பாவின் வலியை உணர்ந்தவர்களுக்கு காதல் என்கின்ற எண்ணமே வராது. தன்னுடைய இரத்தத்தை தாய்ப்பாலாக உருக்கி வாழ்நாள் அவள் கனவையும் எல்லாம் உன் மீது செலுத்தி வாழ்கின்றாளே, அப்படிப்பட்ட அம்மாவின் வலியை புரிந்தவளுக்கு காதல் வராது என்று சொல்லி எதிர்பார்ப்பை அடைக்காத்து ஏமாற்றத்தை குஞ்சு பொறித்து வாழும் நம் கூவல்கள் விடிவுக்காக மட்டுமல்ல ஒரு முடிவுக்காகவும் தான். வாய்ப்புக்கு நன்றி. இந்த தலைப்பு தொடங்கினதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. படைப்பாற்றல் என்னமோ ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருந்துச்சு. காதல் பார்த்தீங்களா, தொடங்கினதும் தெரியல, முடியினதும் தெரியல. காரணம் அவ்வளவு விறுவிறுப்பாக 8 பேச்சாளர்களும் தங்கள் அனுபவத்தை வெற்றிகரமாக பேசினார்கள். 8 பேருக்கு நீங்கள் மனமார்ந்த பலத்த கரவொலி கொடுக்கணும். உண்மையிலே காதலை பற்றி அனுபவிப்பவர்கள் பேசுவது ஒரு சுகம். சூப்பர், பிரமாதம். இன்னைக்கு கல்லூரி காதல்னு எடுத்துக்கிட்டோம். என்ன காரணம்? அது ரெண்டும் ஒன்றா வருது. கல்லூரி படிக்கிற வயசில் தான் காதலும் வருது, காதல் வர்ற வயசில் தான் கல்லூரிக்கு போக வேண்டியிருக்கு. என்ன பண்ண சொல்கிறீங்க? 27 பாடம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. 27 பாடம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கிற ஒரு பையனுக்கு நடுவில் ஒரு பொண்ணு அப்படி குறுக்க வந்துடுது. 27 பாடமா இல்லை இந்த பிள்ளையா? 27 பாடத்தை என்றைக்கு வேணாலும் பாஸ் ஆகிடலாம். ஒரு நல்ல பொண்ணு மனைவியாக கிடைக்கிறது
வாழ்க்கையில் இந்த மாதிரி நேரத்தில் தான்டா கிடந்து துடிக்கிறான். இந்த 27 பாடத்தை பார்க்குறப்ப அப்பா அம்மா கண்ணில் தெரியுறாங்க. அவங்க அப்பா இப்போ சொல்கிற வசனம் தெரியுது, மானே சிரமப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கானப்பா, உன்னை நம்பித்தான் இந்த குடும்பமே இருக்கு, நான் இதுலேயும் மாட்டிக்கிறாத, படித்து வேலைக்கு வந்து அப்பா அம்மாவை காப்பாற்று என்ன அப்படின்னு அவங்க அப்பா வசனம் கேட்குது காதில். அம்மா சாமி ராசா கண்ணுக்குள்ளே உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா உனக்காக, படித்து முடிச்சு டிகிரி வாங்குறப்ப அம்மா வந்து பார்க்கணும், வேலை கடிச்சு நீ சம்பளம் வாங்கி அம்புட்டே நீ வச்சுக்கையா, அந்த சம்பளத்தில் ஒரு 50 ரூபா பெத்த தாய்க்கு கொடுசாமி, அதை வாங்கிட்டு நான் செத்து போகிறேன் அப்படிங்கிறா பெத்த தாய். திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? காதல் உப்பு மாதிரி இருக்கணும்னார். உப்பு அதிகமாச்சுன்னா சோறு சாப்பிட முடியாது, உப்பே இல்லாமலும் சாப்பிட முடியாது. காதல் என்பது உப்பை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னதும் வள்ளுவர் தான். எந்த இடத்துல கல்லூரி காதல் தேவையா தேவையில்லைங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு மாணவனுக்கு காதல் வருது. காதல் பெண்ணை பார்த்து இவளை நான் மனைவியாக்க கொள்ள வேண்டும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை, கல்லூரிக்குள் வந்திருக்கிறார்கள், படிக்க வந்திருக்கிறார்கள், அந்த படிப்பை நிறைவு செய்து முழுமையாக முடித்துவிட்டு வேலை கிடைத்து ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்வதற்கான பொருளாதார சுதந்திரம் வந்த பிறகு உங்கள் காதலை வெளிப்படுத்தி அந்த காதலை திருமணத்தில் முடித்து பாருங்கள். அந்த காதல் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அதை விட்டுட்டு சந்தோஷ் சொன்ன மாதிரி, நீலவேணி சொன்ன மாதிரி, யோகலட்சுமி சொன்ன மாதிரி, செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் பொண்ணை உஷார் பண்ணி 2 பேரும் இப்போ விட்டோம்னா நம்மளை கல்யாணம் பண்ண விடமாட்டாங்க அப்படின்னு ஓடி போய் ஒரு கொடைக்கானலில் லாட்ஜில் தங்கி சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கடையில் போய் விஷப்பாட்டில் வாங்கி காதல் ஜோடி தற்கொலை. இந்த காதல் தேவையான்னு கேட்குறேன் நான். உங்கள் கல்லூரி என்பது படிப்பதற்காக அனுப்பப்பட்ட இடம். தீர்மானியுங்கள், தேர்ந்தெடுங்கள், காதலியுங்கள், காதலித்து வாழுங்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய பொருளாதார சுதந்திரம் முழுமையாக உங்களுக்கு கிடைத்த பின், வாழ்வதற்கு தகுதியை முழுமையாக பெற்ற பின் அந்த காதலை அமுல்படுத்துங்கள். அந்த காதல் வெற்றி காதலாக வளரும், வாழும் என்று சொல்லி, கல்லூரி காதல் தவறல்ல. ஜாதி மதத்தையும் இன மொழி வேறுபாட்டை அனைத்தையும் கடந்து தமிழன் என்ற ஒற்றுமையை, ஜாதியை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் காதல் தான். அது கல்லூரி காதல் தான். நான் சொல்லவில்லை, தந்தை பெரியார் என்ற தாத்தா சொன்னார். இளமையில் ஜாதியை ஒழிக்க காதல் செய்யுங்கள், ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்யுங்கள், ஜாதி ஒழியட்டும், மனிதம் பெருகட்டும் என்று சொல்லி கல்லூரி காதல் திட்டமிடப்பட்ட ஒழுங்கான காதலாக இருந்தால் அது வாழட்டும், வளரட்டும், வளரட்டும், பெருகட்டும் என்று சொல்லி பேச்சு திருவிழாவில் உங்களுக்கு சகல இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுத்த இந்த 16 பேச்சாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இவர்களுடைய பேச்சு அவர்கள் தேர்வு செய்யப்படாவிட்டாலும் உலகம் முழுவதும் இவர்களுடைய பேச்சு ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த பேச்சிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவருக்கு சுழற்கேடை வழங்கி சிறப்பிக்க எங்கள் மரியாதைக்குரிய அருமை சகோதரியார் டாக்டர் சித்ரா செந்தில்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான் சொல்லியிருக்காரு, லேர்னிங் லீட்ஸ் டு நாலேஜ், நாலேஜ் லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் லீட்ஸ் டு கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு டெவலப்மெண்ட். கல்லூரி வயசில் வர்றது பேர் தான் சார் காதல். 50 வயசில் வர்றது காதல் இல்லை. சிக்மண்ட் ஃப்ராய்ட், வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் நியூராலஜிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு, ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நண்பர்கள், யூத் பார்ட்னர், காதலி ஆர் காதலன், வயசான காலத்தில் ஆன்மீகம். இந்த 4 ஸ்டேஜஸில்
ஏதாச்சும் ஒன்று எப்பயாச்சும் கிடைக்காம போனால் ஹியூமனோட சைக்காலஜி இம்பேலன்ஸ் ஆயிரும். தட் கிரியேட்ஸ் அன் அப்நார்மல் சைக்காலஜி. ஒரு அப்நார்மல் கிரியேட்டிவிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ், அதனால் வந்த ஒரு அப்நார்மல் சைக் ஆஃப் த யூத் தான் இன்னைக்கு இந்த டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு சாரை என்கரேஜ் பண்ணியிருக்குதுன்னு நினைக்கிறேன். நாம் இந்த கல்லூரி காதலை ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் பேரர்ஸ் ஆஃப் த சொசைட்டி நாம் எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி கொண்டு போகிறோம், இந்த யங் பீப்புள் எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லாரும் எல்லா ஏஜ்களில் இது எல்லாம் அனுபவிச்சாதான் we are normal human beings. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு லியோனி சருக்கு, மேடம்க்கு, all the audience and the wonderful speakers here, all the very best. வாழ்த்துக்கள். Thank you so much. நினைவு பரிசை வழங்குமாறு எங்கள் நடுவர் ஐயா அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். ரெண்டாவது பரிசு மிஸ் நீலவேணி. AK-47 மாதிரி டிஷும் டிஷும் டிஷும். First prize, Santosh. திருச்சியில் தொடங்கிய இந்த முதற் புள்ளி உலகம் முழுவதும் வெற்றி புள்ளிகளாக அமையும் என்ற நம்பிக்கையை கொடுத்த உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம், நன்றி.